Hello friends, இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்கோட ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, சப்ஸ்ட்ரிங் எப்படி எடுக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் எப்படி ஸ்ட்ரிங்ஸ் பிரிண்ட் பண்ணுவோமோ அதே போல் இங்கேயும் இந்த மாடியூல் சிம்பிள் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டிஜர், float, binary, octal, hexadecimal வேல்யூஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். C++லாம் யூஸ் பண்ணுவோம். printf கொடுத்துட்டு கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரிங்ஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி அதை மாடியூல் சிம்பிள் யூஸ் பண்ணி டி, எஸ், எஃப் அதை மாதிரி கொடுத்துட்டு கமா அந்த வேரியபிளுடைய நேம் கொடுத்தனா நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அந்த பர்சன்டேஜ் டி எஸ் எந்த இடத்துல அந்த ஃபார்மேட் கொடுத்தோமோ அந்த இடத்துல பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகி டிஸ்பிளே பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அதே போல் தான் பைத்தான்லேயும் நம்ம இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்டில் கொடுத்து டிசையர் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ண வைக்கிறது. ஃபார்மேட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் சிம்பிள்ஸ் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பைத்தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் மாடுலோ ஆப்ரேட்டர். இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கோட்ஸில் நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், இல்லை ஒரு வேர்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம கோட்ஸில் கொடுக்குற எல்லா வேர்டுமே அப்படியே டிஸ்பிளே ஆகும். எந்த இடத்துல நம்ம பர்டிகுலர் வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகணுமோ அந்த இடத்துல அது ஸ்ட்ரிங்காக இருந்தால் பர்சன்டேஜ் எஸ் கொடுக்கணும், இதே இன்டிஜராக இருந்தால் பர்சன்டேஜ் டி கொடுக்கணும், இதே ஃப்ளோட்டாக இருந்தால் பர்சன்டேஜ் எஃப் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல கமா எதுவுமே யூஸ் பண்ணாமல் எகெயின் இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் மட்டும் கொடுத்துட்டு எந்த ஸ்ட்ரிங் சப்ஸ்டியூட் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை இங்கே நான் கோட்ஸில் கொடுத்துருக்கேன் எலோ அப்படின்ட்டு. இதே எனக்கு வேரியபிள் வேணும்னா டேரெக்டாக அந்த வேரியபிள் உடைய நேமை கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும், அவுட்புட் பாருங்கள், ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த பர்சன்டேஜ் எஸ்ஸில் எஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் இந்த வேர்ட் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அதனால் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் இன்டர்பிரட்டருக்கு தெரியும் நம்ம இந்த வேர்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாடுலே ஆப்ரேட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். மற்ற லாங்குவேஜில் நம்ம கமா யூஸ் பண்ணுவோம் இந்த செப்பரேஷனுக்கு, அதை மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. கமா யூஸ் பண்ணாமல் இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம கொடுத்த வேர்டை கம்பைன் பண்ணி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபார்மேட் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அந்த இடத்துல நம்ம மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலையே அதே போல் இங்கே கர்லி பேராந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை கர்லி பிரேசஸ் சொல்லலாம். இந்த இடத்துல ஓப்பனிங் அண்ட் கர்லி பிரேசஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல பர்டிகுலர் வேர்டு வந்து நமக்கு சப்ஸ்டியூட் ஆகணும். எஸ்டிஆர் அப்படின்றது அந்த எந்த ஸ்ட்ரிங்கோ அந்த ஸ்ட்ரிங், அது கூட டாட் வச்சு இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஸ்ட்ரிங் சப்ஸ்டியூட் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அந்த ஃபார்மேட்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், லெட்ஸ் லேர்ன். இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு டாட் கொடுத்து ஃபார்மேட் எந்த வேர்ட் சப்ஸ்டியூட் ஆகணுமோ எந்த ஸ்ட்ரிங் சப்ஸ்டியூட் ஆகணுமோ அந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஒரு பேராமீட்டரில் நான் கொடுக்குறேன். இப்போ இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் லேர்ன் பைத்தான் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வேர்ட் இந்த கர்லி பிரேசஸ் இடத்துல சப்ஸ்டியூட் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இந்த வே மட்டும் இல்லாமல் நம்ம வேரியபிளையும் இனிஷியலைஸ் பண்ணலாம். அதே போல் நிறைய ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணணும்னா அதோட ஆர்டரும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது எப்படின்றது நம்ம ஐடியலியில் பார்க்கலாம். ஸோ ஐடியலிக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் கோட்ஸில். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே நம்ம கொடுக்கலாம். மாடுலோ ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு வேர்ல்ட் கொடுத்துருக்கேன். மாடுலோ ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வேர்ட் சப்ஸ்டியூட் பண்ணமோ ஸ்ட்ரிங்கிற காரணத்துக்காக நான் கொட்டேஷன் கொடுக்கணும்.
கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுக்குறோம். பாருங்கள் ஹலோ வேர்ல்ட் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே போல் ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் சம் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். str1 is equal to oriented கொடுத்துக்கிறேன். தென் பிரிண்டில் ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஓரியன்டட் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அந்த காரணத்தால் அது ஒரு ஸ்ட்ரிங்கிறதுனால %s கொடுத்துட்டு எகெயின் இந்த இடத்துல மாடுலோ ஆப்ரேட்டர் மட்டும் கொடுத்து இந்த வேரியபிள் நேமை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். பாருங்கள் இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே நான் டைரெக்டாக ஸ்ட்ரிங் கொடுத்ததுனால கோட்ஸ்களை கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் வேரியபிளில் வந்து வேல்யூ கொடுத்துட்டு எகெயின் அந்த வேரியபிளை வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். %d பாருங்கள் டைம் 4 AM பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல %d கொடுத்ததுனால இந்த இடத்துல இருக்க வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. சிமிலர்லி இந்த இடத்துல நான் f கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள் அவுட்புட் வந்து 6 டிஜிட் டிஃபால்ட்ன்றதுனால நமக்கு 4.2500 வருது. இதே நம்ம மாற்றிக்கலாம். இந்த இடத்துல 2.2 கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள் நான் டிஸ்பிளே பண்ண 4.25 AM நமக்கு டிஸ்பிளே ஆகுது. 2 வேர்டு எப்படி கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது, அதே சமயம் ஒரு வேரியபிளில் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்து அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.